வெல்கம் டு ராதா கலை கிச்சன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ரேஷன் பச்சரிசியில் எப்படி வெண்பொங்கல் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் பாசிப்பயிறு எடுத்து நல்லா இதுமாரி வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு கப்பில் போட்டுக்கலாம். அந்த கப்பில் தான் இப்போ நம்ம அரிசி எடுக்க போகிறோம். கால்வாசி கம்மியாக நம்ம பாசிப்பயிறு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே இவ்வளோ அரிசி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு அரிசி எடுத்துகிட்டு நம்ம கழுவிக்கலாம். ரெண்டையும் கழுவி வச்சுருக்கோம். இப்போ ஒரு கப் அரிசினா அதுக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றணும். 2 3 4 கப் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு மூடி வச்சு குக்கரை மூடி நம்ம விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டதும் இப்போ ஒரு 7 விசில் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு இதுமாரி நம்ம நல்லா சூடாக இருக்கக்குள்ளே கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு உப்பு பத்தலை அப்படின்னா மேலே சால்ட் உப்பு போட்டு நல்லா கெட்டி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வானல் அடுப்பில் வச்சுட்டு நெய் அல்லது டால்டா இடத்துல எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு மிளகு, ஜீரகம், சின்ன ஜீரகம் இது ரெண்டையும் நம்ம வறுத்துக்கலாம். நீங்கள் இதுமாரி ரேஷன் அரிசியில் செஞ்சு பாருங்கள். ஒரு டைமு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுக்கணும். வறுத்துட்டு இதை அந்த பொங்கல் கூட ஆட் பண்ணிக்கலாம். பொங்கலில் ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா ஒயிட்டாக இருக்கு பாருங்கள். இப்போ மறுபடியும் வானலை வச்சு மறுபடியும் டால்டா அல்லது நெய் ஊற்றி நம்ம முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். திராட்சை வறுத்து இப்போ இதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வானலை வச்சு நம்ம டால்டா காய்ச்சிக்கலாம். நல்லா புகை போகிற அளவுக்கு காய்ச்சிக்கணும். அப்படியே ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப திகட்டும். இந்த மயக்கம் வருது இந்த மாதிரிலாம் வருதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அது அப்படியே பச்சையாக ஊற்றுறதால தான். இப்படி நல்லா நம்ம காய்ச்சி புகை போகிற அளவுக்கு காய்ச்சி நம்ம ஊற்றணும் அப்படின்னா அந்த மயக்கம் வருது அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இல்லை நெய் கூட காய்ச்சி ஊற்றிக்கலாம். நெய்யுமே நல்லா காய்ச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம குக்கரில் இருக்கிற பொங்கலை கிண்டி விட்டுக்கலாம். இந்த சைடு அது நல்லா புகை போயிட்டுருக்கு. இப்போ அந்த சைடு இருக்கிற அடுப்பில் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு மேலே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக மேலே நல்லா கருவேப்பிலை ஆட் பண்ணி இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற டால்டா அல்லது நெய் இதை எடுத்து அது மேலே அப்படியே கருவேப்பிலை மேலே படுற மாதிரி இதுமாரி ஊற்றிக்குங்க. நல்லா கருவேப்பிலை வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். இந்த டைமில் இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சி. ரேஷன் அரிசியில் குக்கரில் இதுமாரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.